அப்பா அஞ்சலே அஞ்சலே இரு நான் சொல்றது கேளு. டூப்ளிகேட்டா பாப்பாவோட படுக்கறைக்கே போயிட்டியா நீ? ஆமா போனேன். ஐயோ அங்க என்னலாம் நடந்துருக்குமோ? ஐயோ ஒண்ணுமே நடக்கல அஞ்சலே. ஐயோ இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேயா? ஐயோ அஞ்சலே நான் சொல்றத கேளு. என்ன மறந்துரு, நான் வேற எவனையாவது கட்டிக்கிறேன். என்னை விட இழுச்சவன் கிடைக்க மாட்டான். அது நான் பாத்துக்கிறேன் போயா. நான் நடந்ததான் சொல்றேன், நடக்க முடியலையே. அஞ்சலே 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 மன்னிக்கணும், என்னுடைய ப்ரொடியூசருக்கும் நான் இந்த டெலிபோன் நம்பரை தான் கொடுத்திருக்கிறேன். டெலிபோன் எனக்காகவும் இருக்கலாம் இல்லையா? டைரக்டரே பேசுறேன். யோ நீ நல்லா இருப்பியா? யோ நீ எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன? உன்னால என் காதலே கந்தலா போச்சு. உன்கிட்ட நான் உடனே பேசி ஆகணும். வீட்டுக்கு வரட்டான். நான் யாரையும் வீட்டுல சந்திச்சு பேச அனுமதிக்கிறது இல்லை. அப்ப சின்ன வீட்டுக்கு வா, அங்க பேசுவோம். இன்னும் அரை மணி நேரத்துல ஏகாம்பரநாதர் கோயில்ல உனக்காக காத்துட்டு இருப்பேன், அங்க வா. யோ சொன்னபடி நீ அங்க வரல, நாளைக்கு உன் வீடு நாறிடும். இன்னைக்கே இந்த வீடு நார போறதுடா கண்ணா. மாப்பிள நானும் நீங்களும் கொஞ்சம் வெளியில போலாமா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. கிளைமேக்ஸ் சீன் எழுதிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட பேச விரும்புறது உங்க கிளைமேக்ஸ பத்தி. உங்க சின்ன வீட்டை பத்தி பேசணுமா? நடந்த விஷயத்தை எல்லாம் ஒண்ணு விடாம நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா, நீங்களும் ஆம்பளை நானும் ஆம்பளை, என் பொண்ணு காதுக்கே விஷயம் எட்டாம உங்களை நான் காப்பாத்திருவேன். ஒருவேளை நீங்க என்கிட்ட சொல்ல கூச்சப்பட்டீங்கன்னா, என் பொண்ணு அனுப்புற அவகிட்ட சொல்லுங்க. மாமா என்ன காப்பாத்துங்க, ஒண்ணு விடாம சொல்லுங்க. நிழலெது இங்கே நிஜமெது, நினைக்கையில் மண்டை குழம்புது. என்னை போல இருக்கிற ரொம்ப பாடுபடுத்துற, அடமாங்கா மடையா விதியா வினையா மயக்கங்கள் தெளியலையே. இது விட்டலாச்சாரியா மர்ம கதையா எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கும் தான் உன்போல் மயக்கந்தான், கலக்கந்தான் மண்ட குழப்பந்தான். உன்னை போல இருக்கிறேன் இப்ப மாட்டி முழிக்கிறேன். அடனாய் வாழ் தன்னை நிமித்திட நினைத்தேன், கைகள கடிச்சுக்கையா என் காதல் கனியை கிராம கிளியை என்னை விட்டு பிரிச்சதையா. எனக்கும் தான் உன்போல் மயக்கந்தான். மாப்பிள்ள உங்க மாமனாருனா உதவிக்கு வரலாமா? நீங்க நடத்தும் சண்டை காட்சியில் யோசனை தரலாமா? இருவருக்குள்ளே என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லலாமா?
சம்மன் இல்லாம ஆஜராகுறேன் என் சொல்ல தள்ளலாமா பூனைதான் புலியை போல் ஊரிலே திரியுது பூனையை புலியந்தா காத்தியே நடுங்குது ஒத்தி போடா உன்னால் தலைவலி ஒரிஜினல் சாரா ஒரிஜினல் உண்மை சொல் நீ யார் உண்மை சொல் இந்த கேள்வி ஏனுங்க நான் கிராமத்தானுங்க அட என் போல் நீயும் உன் போல் நானும் இருப்பது சங்கடம்தான் இதில் பூசல் வந்தால் இடையில் புகுந்து தடுப்பது என் கடமை நீ வந்த வேளை தூக்கம் போச்சுடா நிம்மதி எனக்கில்ல நீ பண்ண வேலை தப்பு காரியம் எல்லாம் மேல கட்டிய மனைவி சண்டை போடுறா நீ செஞ்ச வினைதானே காதலி எனைய விட்டு ஓடினா காரணம் நீதானே போயா இருவரை ஒன்று போல் இறைவன் ஏன் படைக்கணும் ஒருத்தனின் வழிகளை அடுத்தவன் சுமக்கணும் விட்டு தள்ளு எல்லாம் தலைவிதி நிஜமெது இங்கே நிழலெது நினைக்கையில் மண்ட குழம்புது என்ன போல இருக்கிற ரொம்ப பாடுபடுத்துற அட எத்தனை காலம் இப்படி உன்னால் கவலையில் மிதப்பேனோ என் டாக்டர் மேட்டர் வாட்டர் கூட இனிமேல் குடிப்பேனோ நான் டைரக்டர் சக்கரவர்த்தியோட மாமனார் உள்ள வாங்க உங்களுக்கு யார பார்க்கணும் என் மாப்பிள்ளை உங்க வீட்டுல சாப்பிட்ட பலகாரத்துக்கு பில்ல செட்டில் பண்ணிட்டு போக வந்தேன் ஓஹோ அவர் வரலையா எவ்வளவு வரணும் உங்களுக்கு துட்டு அத சொல்லுங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என் தங்கச்சி அவர் மேல பிரியமா இருக்கா நீங்க நினைக்கிறீங்களா பின்ன இல்லையாமா அறியாத பருவத்துல புரியாத உணர்ச்சிகள் தெரியாம தலை தூக்குற வயசா ரெண்டு பேருக்கும் இளம பருவத்துல தப்பு தண்டா பண்ணலாம் எரும பருவத்துல தப்பு தண்டா பண்ணினா என் மாப்பிளையாவது கொஞ்சம் புணர்ச்சியோட இருந்திருக்கலாம் இல்ல உங்க தங்கச்சியாவது அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாம இருந்திருக்கலாம் மிஸ்டர் நீங்க போலாம் போய் அவரை வர சொல்லுங்க ஏன் வயசானவங்கிட்டயும் வக்கில்லாதவங்கிட்டயும் நீங்க பேசுறது இல்லையோ முதல்ல தப்பு பண்ணவங்கள வர சொல்லுங்க தப்பு பண்ணினது நான் தான்மா என்ன அவருக்கு என் பொண்ணை கொடுத்தேன்ல அதான் அபராதம் கட்ட வந்திருக்கிறேன் நீங்க அபராத தொகையை சொல்லுங்க 25 லட்சம் கொஞ்சம் குறைச்சுங்களேன் எவ்வளவு குறைச்சுக்கணும் ஒரு 24,50,000 ரூபாய் குறைச்சுக்கிட்டா போதும் அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேல சல்லி காசு கொடுக்க முடியாது ஏமா ஒரு வருஷம் உறவுக்கு 25 லட்சம் ரூபாயா அப்படி என்ன தங்கத்தோடைய உரசி பார்த்தாரு மாப்பிள யோ இன்னும் 48 மணி நேரத்துல 25 லட்சம் ரூபாய் கேஷாவோ செக்காவோ ப்ராப்பர்ட்டியாவோ எனக்கு வந்தாகணும் வரலன்னா கோர்ட்டுக்கு போயிடுவீங்களா கோர்ட்டுக்கு போனா இந்த கேஸ் தேராதுன்னு எனக்கு தெரியா டைகர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா உங்க மாப்பிள்ளையோட பேரை மூளைக்கு மூளை தந்தி சிரிக்க வைப்பேன் அவருடைய இமேஜ நட்பாத்துல கொண்டு போய் இறக்குவேன் எப்படின்னு கேக்குறீங்களா வாடா டைகர் இந்த போட்டோஸ் எல்லாம் கார் பார்க்கணுமாண்டா இந்த போட்டோஸ் உடைய எல்லா நெகட்டிவ்ஸும் என்கிட்ட இருக்கு ஒவ்வொரு பத்திரிகை ஆபீஸுக்கும் ஒவ்வொரு நெகட்டிவ் போகும் தெரு தெருவா போஸ்டர் அடிச்சு ஓட்டுவேன் அம்மா நான் அவ்வளவு தூரம் சிரமப்பட மாட்டேன் ஒரே ஒரு டெலிபோன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எட்டனாதான் செலவு என்ன சொல்வேன் தெரியுமா
மாப்பிள இவர் பேரு டைரக்டர் சக்கரவர்த்தி, பெரிய டைரக்டர். இவருக்கு நாட்டுல நல்ல பேர் இருக்கு. இவர் பேரை கெடுக்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நான் சொல்வேன் தெரியுமா? பச்சையப்பா, ஏக்கா, நான் போலீஸுக்கு என்ன சொல்வேன்னு சொல்லலையே. நான் என்ன சொல்வேன், நீங்க இந்த பச்சையப்பன மாதிரி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவனை உங்க தங்கச்சிக்கு செட்டப் பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்து இந்த டைரக்டர் சக்கரவர்த்தியை பயமுறுத்துறீங்கன்னு சொல்லுவேன். உங்க 3 பேருக்கும் தலா 7 வருஷம் கிடைக்கும். இப்ப நீங்க முடிவு பண்ண வேண்டியதெல்லாம் 2 தான். இந்த போட்டோல இருக்கிறது சக்கரவர்த்தியா பச்சையப்பனா? உங்க தங்கச்சி சக்கரவர்த்திக்கு சின்ன வீடா, பச்சையப்பனுக்கு பெரிய வீடா? உங்களுக்கு வேண்டியது 7 வருஷமா இல்ல 50,000? முடிவெடுத்து சொல்லுங்கம்மா. தலைவா, இங்க வாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. 25 லட்சமா? 7 வருஷங்க. போங்க. அந்த 50,000 ரூபாய் கொடுங்க சார். நாங்க ஊரை விட்டு ஓடிடுறோம். செக்க ஏற்கனவே எழுதி வச்சாச்சுனா 50,000 வேணுமா இல்ல 25,000 வருமா? அக்கா புடி. ஒரு நிமிஷம். இவ்வளவு பெரிய டைரக்டர் என்னோட இருந்த நாட்களை அங்குலமா ரசிச்சு என்னோட வாழ்நாள கழிச்சாலும் கழிப்பேனே தவிர இந்த 50,000 ஒரு பைசா கூட தடமாட்டேன். பாப்பா பேசாதேக்கா. தவறான நோக்கத்தோட இவ்வளவு பெரிய விஷயத்தை எனக்கு கூட தெரியாம போட்டோ எடுத்திருக்கியே. நீயும் ஒரு பொம்பளையா? தங்கச்சியோட உடம்ப பத்திரிகையில படம் பிடிச்சு காட்டி பணம் பண்ண நினைக்கிறியே, நீயும் ஒரு அக்காவா? டைரக்டர் சார், உங்ககிட்ட என் மனசு தான் வித்து உடம்பு வைக்கல. அந்த மனசுக்கு இந்த உலகத்துல யாராலையும் ரேட் பிக்ஸ் பண்ண முடியாது. போயிட்டு வாங்க. பாப்பா, சில சமயம் இந்த உலகத்துல பெரிய வீட்டை விட சின்ன வீடு நல்லவங்களாவே இருக்கிறாங்க. போலாமா? போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். நான் போறேன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. ஏற்கனவே எக்கச்சக்கமான பிரச்சனை. பச்சைப்பா வாப்பா. அம்மா உமா, உன்னை நான் எதுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? தெரியலையப்பா. உன் புருஷன் தாம்பத்திய வாழ்க்கைன்னு ஒரு படம் எடுக்கிறாருமா. அதுல பாரு, ஹீரோயின் சரியா கால் ஷீட் கொடுக்காததுனால நடுவுல கொஞ்ச நாள் நாய்ப்பாடு பேய்ப்பாடு பட்டு இருக்கிறாரு. சரியா கால் ஷீட் கொடுக்கலன்னா ஹீரோயினை மாத்திர வேண்டியதுதானே? மாத்திடலாம். ஆனா என் மனசு கேட்கலையே. அந்த ஹீரோயின் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? நீதான். நானா? ஆமா, படம் தாம்பத்திய வாழ்க்கை. நீதான் சரியா கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிற மாப்பிளைக்கு உன்னை மாத்திர சொல்லட்டுமா? உங்கள மாதிரி பொம்பளைங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கணும் இல்லைங்கள. ஆனா நீங்க கடவுள் யாருங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பொம்பளைக்கும் புருஷன் தாமா கடவுளை. இத்தனை நாளும் வீட்டை கோயிலாக்கிட்டு இருந்த, இப்ப கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இதை வீடாக்க வேண்டியது மகளே உன் சமத்து.
ஏன்பா பச்சையப்பா நல்ல நேரத்துல அழுவுற? பின்ன என்ன சார், என்ன மறந்துட்டீங்களே? உங்க பொண்ணையும் மாப்பிளையும் மட்டும் சேர்த்து வச்சுட்டீங்க, ஏன் கதி? அந்த பொண்ணும் மாப்பிளையும் சேர்றதுக்கு காரணமே நீதானப்பா. என்ன பிரயோஜனம்? உன்னையும் அஞ்சலையும் சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே. இப்ப நம்ம நேரம் உன் கிராமத்துக்கு தான் போறோம். அப்படிங்கிறீங்களா? உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வைக்கிறதே என் குழப்பா போச்சு. ஐயோ சார், ஐயோ ஐயோ, அம்மா. சார், உங்க மாப்பிளைய சின்ன வீட்டுல இருந்து காப்பாத்தினா அஞ்சலி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, எவ்வளவு ஒருத்த அவ கழுத்துல தாலியை கட்ட போறான். சார், கல்யாணத்தை நிறுத்துங்க சார். பச்சையப்பா, இது வரைக்கும் நீ எவ்வளவு தமிழ் சினிமா பார்த்திருப்ப? நிறைய பார்த்திருக்கேன். எப்பவாவது கிளைமேக்ஸ் சீன்ல இந்த மாதிரி கோயா ஒருத்தன் கதாநாயகிக்கு தாலி கட்டி பார்த்திருக்கியா? இல்ல. இந்த வருப்பா வந்து உட்காருவான், அவ்வளவுதான். கடைசியா அவனை எழுப்பிடுவாங்க, கதாநாயகன் தான் போய் தாலி கட்டுவான். இந்த கதாநாயகன் அந்த கதாநாயகி நம்ப மாட்டேங்கிறாளே. நான் எதுக்கு இருக்கிறேன்? நம்ப வைக்கத்தானே. எப்படி? அவளை ஒரு குழப்ப போறேன். காதை குடு நீ. இந்த கல்யாணத்துல வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? 100 ரூபா. அப்படியா? இந்த 200 ரூபாயை வச்சுக்கோங்க. எதுக்குங்க? நீங்க வாசிக்கிறத நிறுத்துறதுக்குங்க. நிறுத்துக்கப்பா. யாருப்பா அது நான் சொல்றதை நிறுத்த சொன்னது? நான் தாங்க நிறுத்த சொன்னேன். யாரப்பா நீ? அத கேட்க நீங்க யாருங்க? நான் தான் இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு உப தலைவருங்க. என் தலைமையில தான் இந்த கல்யாணமே நடக்குதுங்க. ஆமா, நீங்க யாருங்க? முதல்ல அதை சொல்லுங்க. நான் பச்சையப்பனுக்கு தலைவருங்க. ஐயா உபதலைவரே, அவ காதலிச்சது ஒருத்தனை, கட்டிக்க போறது இன்னொருத்தனை. இது எந்த ஊர் நியாயமுங்க? அவ யார காதலிச்சா? பச்சையப்பனை. அதுக்கு சாட்சி இருக்கா? சாட்சி தானே வேணும். இருக்கே. இந்த ஊர்ல இருக்கிற தென்னை மரம், பனைமரம், ஈச்ச மரம், மாமரம், பலாமரம், வாழை மரம், ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம், புங்க மரம், பூவரச மரம், ஆத்தங்கரை, குளத்தங்கரை, ஏரிக்கரை, காவாக்கரை, கம்மாக்கரை, வாக்கியாக்கரை, உதவாக்கரை, பாம்பு, பள்ளி, பாச்சா, தேடு, பூராங்கீரி, நாய், நரி, ஓனா, ஈ, எறும்பு, கொசு. இது எல்லாத்தையும் விட பெரிய சாட்சி எங்கிட்ட இருக்கு. எதுக்கு? தப்பான ஒரு பொம்பளை வீட்டுக்கு அந்த ஆளு போனதுக்கு. என்ன சாட்சி? அவர் கால்ல இருக்கிற சூடு. கால்னா வலது காலா இடது காலா? வலது கால் தான். வலது கால்னா முட்டிக்கு மேலையா முட்டிக்கு கீழையா? முட்டிக்கு மேலதான், தொடையில. தொடைனா முன்பக்கத்தோடையா பின்பக்கத்தோடையா? முன்பக்கம் தான். உன் பேர் என்னம்மா? அஞ்சல. அஞ்சல, நீ மாட்டிக்கின. ஐயா உபதலைவரே, ஐயா நல்லா கேட்டுக்குங்க. அந்த பையன் தொடையில இருக்கிற சூடுதான் முக்கியமான சாட்சியா. என்னை விட வயசுல பெரியவங்க எல்லாம் இந்த கூட்டத்துல இருப்பீங்க. தொடையில சூடு போட்டா அந்த இடத்துல தழும்பு இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமல்ல? அம்மா தாய் குலமே, இது ஒரு தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவி பையனுடைய வாழ்க்கை போராட்டம். அதனால அவனுடைய தொடைய உங்க முன்னாடி காட்ட வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. தயவு செய்து கண்ணை மூடிக்குங்க. இஷ்டம் இருக்கிறவங்க பாத்துக்கலாம். என்னங்க, நான் உங்களுக்கு 200 ரூபாய் பணம் எது கொடுத்தேன்? வாசிக்கிறத நிறுத்துறதுக்குங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுங்க. அந்த 100 ரூபாய் எது கொடுத்தாரு? வாசிக்கிறதுக்குங்க. வாசிங்க. வாசிப்பா. பத்தாயப்பா.
நீங்க இப்ப பச்சையப்பனா இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க நகத்தை கடிச்சீங்கன்னா நீங்க டைரக்டர் சக்கரவர்த்தி தான் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. 1 ஏக்கரா நிலம் கூட இல்லாம என் பொண்ணை உனக்கு கட்டித்தர மாட்டேன் அப்படின்னு பச்சையப்பன் கிட்ட சொன்ன அஞ்சலையோட அப்பன் யாரு? நான் தாங்க. பாத்தீங்களா, 10 ஏக்கரா நிலம் பச்சையப்பன் பேர்ல பதிவு பண்ணதுக்கான பத்திரம். எங்க இது எந்த ஊர்ல இருக்குதுங்க? வங்காள விரிகுடால. அது எந்த ஜில்லாவில இருக்கு? சேலம் ஜில்லாவில. அட நம்ம ஊர் பக்கம் தான். எங்க அங்க தண்ணி வசதி எல்லாம் எப்படி? எட்டி பார்த்தா எங்க பார்த்தாலும் தண்ணி, இறங்கி பார்த்தா தலைக்கு மேல தண்ணி. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. குடிங்க, வேண்டிய அளவுக்கு தண்ணியை குடிங்க. ஆஹா, என்ன உபதலைவா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அதான் வாய் அடைச்சிட்டீங்களே. அச்சேப்பா, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணினேன். நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் என் மனசாட்சி உறுத்திச்சு. நீ இந்த ஊரை விட்டே போனதுக்கு அப்புறம் இவளை ஏன் 2ஆம் தாரமாவும் செட்டப் பண்ணிட்ட. இவ சம்மதத்தோட தான். பச்சையப்பா, நீ ரொம்ப நல்லவன். நீ அஞ்சலையை கட்டிக்கிறதா நியாயம். இதுதான் இந்த உபத்தலைவருடைய தீர்ப்பு. அன்னைக்கு உனக்கு சூடு போடுறப்ப நான் தான் அந்த வீட்டுல இருந்தேனே. அது வந்துமா டைரக்டர் சக்கரவர்த்திக்கு போட்ட சூடுமா? பட்டணத்துல மச்சான் வீட்டுல கைத்து கட்டில உட்கார்ந்து இருந்தப்ப நானே என் கையால தடவி பார்த்தேனே. ஐயோ, அதுவும் டைரக்டர் சக்கரவர்த்தி தாமா. அவன் பெரிய மோசக்காரன், ஜகஜால கில்லாடி, இன்டர்நேஷனல் ஃப்ராடு. மச்சான், அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கமா. தம்பி, என்னங்க நீ என்ன செய்யற? மாலைய கழட்டுற, எழுந்திருக்கிற. இந்த கூட்டத்துல வேற ஏதாவது பொண்ணு கிடைக்குமான்னு தெரியல. மாப்பிள்ள, என்னம்மா அது? அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் ஆளை மாத்த வேணாமா? நான் ட்ரெஸ் மாத்த வேணாமா? நீ புது படம் இருக்கிற, உன் மச்சானோ புது வேட்டி புது சட்டை போட்டு தந்ததுன்னா நல்லா இருக்கும். நான் போய் புது வேட்டி புது சட்டை போட்டு உன் மச்சானையே கூட்டிட்டு வரேன். உன் மச்சானையே கூட்டிட்டு வரேன். பாப்பா, ஒரிஜினல் பச்சையப்பா, வேட்டியை ரொம்ப தூக்காத. தொடையில இருக்கிற தழும்பு தெரிய போகுது, சாயம் வளர்த்துரும். என்ன தைரியம் அந்த உபத்தலைவர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்ப? எதிரி ஏன் பொண்டாட்டி ஏன் பக்கத்துல உட்காராம உன் பக்கத்துல உட்காரவா? ஓம் பொண்டாட்டியா? ஆமா. கல்யாணமே கட்டிட்டீங்களா? ஆமா. எப்போ? எல்லா கதையும் இப்பதானப்பா உங்ககிட்ட சொன்னேன். யாருகிட்ட? பச்சை பண்ண சொன்னாரு. பச்சை பண்ண, அந்த பச்சை பண்ண. நல்லா இருங்க. புரியல, குழப்பறானே. ஐயோ போய், ஐயோ பித்தராட்டம், ஐயோ ஆள் மாறாட்டம். உபதலைவா ஓடியாங்க, இங்க ஒரு 10 பேர் இருக்கா. அஞ்சலா, என்னது குடம்? மசாலா பால். இவ்வளவா? சரி சரி. அச்சா,
ஐயோ அஞ்சல என்ன மன்னிச்சிரு. மணப்பந்தல தொடைய காட்டினதான் டைரக்டர் சக்கரவர்த்தி. ஆனா உனக்கு தாலியை கட்டுறது நான் தான். ஐயோ 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 காலேறிது 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 எனக்கு உடம்பெல்லாம் எரியுதியா? அஞ்சல கடலை பப்பி வேணுமா?